ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம விவோவோட விவோ Y12G இன்னைக்கு இந்த ஃபோனை தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ வழக்கம் போல தான் கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாரும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கீழே இருக்க அந்த ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல் பண்ண ஆளுங்க செலக்ட் பண்ணுங்க. கூட வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு தவிர முடிக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் முன்னாடி பார்த்தரலாம். என் பேர் நிதிஷ், நீங்கள் பார்த்துருக்குது ஃபிடிக்டபிள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணதுக்கு நம்ம யாரை டேங்க் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கரூர் A to Z மொபைல்ஸ். கரூர் A to Z மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மல்டிபிளன் மொபைல் ஷோரூம் இன் கரூர். ஸோ கடையோட பேருக்கு ஏற்ற மாதிரியே A to Z எல்லா பிராண்ட்ஸ் மொபைலும் அவைலபிள் வச்சுருக்காங்க. ஸோ டிவிஸும் வச்சுருக்காங்க. டிவிஸ்ன்னு பார்க்கும்போது OnePlus, Xiaomi, Realme டிவிஸும் அவைலபிள் வச்சுருக்காங்க. டிவிஸ் ப்ளஸ் மொபைல்ஸ் ரெண்டுத்துக்குமே லைவ் டெமோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃபோன் வாங்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா லைவ் டெமோ நீங்கள் பார்த்தே ஃபோன் வாங்கிக்கலாம். ப்ளஸ் வீக்லி டிஃப்ரெண்ட் ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃபோன் வாங்குற ஐடியா இருந்தீங்கன்னா கரூர் A to Z மொபைல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களோட அட்ரஸ் அண்ட் கார்டை நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். வழக்கம் போலவே ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனை அன்பாக்சிங் தான் வச்சேன். ஸோ ஒயிட் கலர் பாக்ஸில் டாப்பில் விவோ, சென்டரில் Y12G, அப்புறம் டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா என்ன வேரியன்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒய்க்கான பேஜிங் கீழே கொடுத்துருக்காங்க. பாட்டமில் எதுவும் இல்லை, டாப்பில் பார்த்தோம்னாலும் நம்மளுக்கு பயணம் கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட பேக் சைடு பார்த்தோம்னா 5000 mAh பேட்டரி, சைட் மவுண்ட் ஃபிங்கர் சென்சர், அப்புறம் கிரேடியன் கலர்னு கொடுத்துருக்காங்க. மேட் இன் இந்தியாவுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எடுக்க வேணும் பார்த்தீங்கன்னா கிளேஷியர் ப்ளூ 3GB RAM 32GB வர வேரியன்ட். ரைட் சைடில் விவோ IPL டைட்டில் ஸ்பான்சர் கொடுத்துருக்காங்க. கீழே Y12G, லெஃப்ட் சைடு கதை தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணோடனே விவோ பிராண்டிங் கூட இன்னொரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்குது. அதுக்குள்ள நம்மளுக்கு கேஸ், புக்லெட்ஸ், அப்புறம் சிம் டூல் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே கேஸ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் டிபி கேஸ் கொடுத்துருக்காங்க. கேஸ் குவாலிட்டி பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. ஓகே, இப்போ ஃபோனுக்கு வரும். ஃபோனை ப்ராடக்ட் அப்புறம் எடுப்போம். ஓகே, இந்த கலர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தான ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஸ்லிப்பரியாகவும் இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, மற்றபடி இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நல்லா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபோனை ஓரமிச்சிட்டு வேறு எங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மை கேட் நம்மளுக்கு இங்கே மைக்ரோ USB கேபிள் தான் யூஸ் கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிள் கொடுக்கல. இது ரொம்ப நெகட்டிவ் விஷயம். ஏன்னா இப்போ 10K செக்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு டைப் சி கேபிள் கிடைக்கும் போது இங்கே மைக்ரோ USB கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நெகட்டிவான விஷயம் இருக்குது. சார்ஜர் பிரேக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5V and 2A கொடுத்துருக்காங்க. அதாவது 10 வாட்டுக்கான சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நார்மலான சார்ஜிங் ஸ்பீட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, பாக்ஸ் கண்டிஷன் பார்த்தோம்னா இங்கே அவ்வளோதான் பாக்ஸ் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, எடுத்து ஓரம் வச்சுட்டு இப்போ நம்ம ஃபோனுக்கு வருவோம். ஃபோன் பார்த்தீங்கன்னா நல்லா கையில் பிடிக்கிறதுக்கும் நல்லா பிரிமியமான ஃபீல் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த கொஞ்சம் பேக் சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லிப்பரியாக தான் இருக்குது. ஓகே, மற்றபடி ஃபோன் நல்லா பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபோனை பூட் பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. ஓகே, ஃபோன் பூட் ஆகும்போது நம்மளுக்கு நியூ ஃபோன் எசென்சியல்ஸ்னு கொஞ்சம் ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டாகிராம், மெசேஞ்சர், ஃபேஸ்புக் லைட், ஃப்ளிப்கார்ட், கேண்டி கிரஷ் கேமு, அப்புறம் கைன் மாஸ்டர், டெலகிராம், இந்த மாதிரி ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் தேவைப்பட்டால் இன்ஸ்டால் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் கொடுத்துடலாம். ஓகே, நம்ம ஸ்கிப் கொடுத்தோம், நமக்கு எல்லாம் தேவையில்லை. ஓகே, ஃபோன் ஃபைனலி செட்டப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த ஃபோன் டிஸ்பிளே ஆரம்பிச்சிடலாம். இந்த ஃபோன் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு 6.51 இன்ச்சுக்கான HD+ IPS LCD பேனல் தான் கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1600 × 720 பிக்சல்ஸ். ஆஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா 20 ஸ்க்ரீன் பாடி ரேஷியோ 81.57%. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான 6 இயர்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள பேனல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே டார்க் மோட் அவைலபிள் இருக்குது. ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் டார்க் மோட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஃபோனோட பிக்சல் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 270 per inch 270 பிக்சல் per inch கொடுத்துருக்காங்க. ஸோ இருந்தாலும் டிஸ்பிளே பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ளூயண்ட்டாக இருக்குது. பிக்சல் டென்சிட்டி ஓரளவுக்கு இருந்தாலுமே டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு நார்மலாக கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. மற்றபடி இந்த ஃபோனோட டிஸ்பிளே குவாலிட்டிங்கும் போது நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த ஃபோனை பில்ட் அண்ட் பாடிஷன் நம்ம வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு பேக் சைடில் அந்த ரிஃப்ளெக்டிவாக இருக்கிற பிளாஸ்டிக் பேக்கை கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருக்குது. பிளாஸ்டிக் பேக்கை பார்க்கும்போது ஸ்மூத்தாக இருக்குது. ரெட்டாக்குள்ள மப்பில் பார்க்க ட்ரிபிள் கேமரா மாதிரி தெரிஞ்சாலுமே இங்கே நம்மளுக்கு டியூவல் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 கேமராவில் 2 கேமரா தான். ஓகே, ஃப்ரண்டில் பார்த்தோம்னா அந்த 6.51 inch பேனல். ஸோ ப்ரொடக்ஷனுக்கு எதுவும் இல்லை. ஓகே, பிளேஸ்மெண்ட் வைஸ் வந்தோம்னா நம்மளுக்கு இங்கே டாப்பில் லைன் அவுட் விட்டாங்க. லெஃப்ட் சைடில் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. சிம் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு டெடிக்கேட்டான சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக 2 சிம் ஒரு மாதிரிக்கா தாராளமாக போட முடியும். எஸ் கைஸ், இங்கே டெடிக்கேட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக 2 சிம் ஒரு மாதிரிக்கா தாராளமாக போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகே, பாட்டமில் பார்த்தோம்னா ஹெட்ஃபோன் ஜாக், மைக், அப்புறம் மைக்ரோ USB போர்ட், அப்புறம் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு வந்தோம்னா நம்மளுக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே நம்மளுக்கு வால்யூம் ராக்கர் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பட்டன் தான் நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராக வேலை செய்யுது. இந்த ஃபோனை வெயிட்னு வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு 191 கிராமுக்கான வெயிட் கொடுத்துருக்காங்க. திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.4 mmக்கான திக்னஸ் கொடுத்துருக்காங்க.
கலர் வேரியன்ட்ஸ்னு பார்த்தோம்னா நம்மகிட்ட இருக்க வேரியன்ட் கிளேஷியர் ப்ளூ, இது போக ஃபேந்தம் பிளாக்னு இன்னொரு கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, மற்றபடி ஃபோன் இந்த ஃபீல் நல்லா தான் நீங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ப்ராப்ளம் இல்லை, ஃபீல் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனை ஸ்டோரேஜ் வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு ஒரே ஒரு வேரியத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே சொல்லிட்டேன், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3GB RAM 32GB ஸ்டோரேஜோட வர வேரியன்ட் தான். ஸோ அந்த 32GB நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 12.31GB யூஸ் ஆயிடுச்சு. ஸோ 13% ரவுண்டாக யூஸ் இருக்குது. ஸோ ரிமைனிங் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ ஸ்டோரேஜ் பத்தாதுன்னு தெரியும். ஸோ அந்த ஸ்டோரேஜை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு 256GB வரைக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெடிக்கேட்டான ஸ்லாட்டை யூஸ் பண்ணி நம்மளால் 256GB வரைக்கும் ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜ் பத்தான்னு வச்சிங்கன்னா ஸோ தாராளமாக நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இப்போ இந்த ஃபோனை ப்ராசஸர் நம்ம வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு ஸ்னாப்ட்ராகனோட பழைய சிப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சிப்புன்னு பார்த்தீங்கன்னா 12 nm பில்ட் பண்ண ஸ்னாப்ட்ராகனோட 439 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிப் பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய சிப் தான். ஸோ டே டு டே டாஸ்க் மட்டும் தான் யூசேஜ் பண்ண முடியும். அதாவது நார்மலான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரி நார்மலான யூசேஜ் மட்டும் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அதிகமாக. ஸோ ஓவராக புஷ் பண்ணோம்னா அந்த சிப் தாங்காது. இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா ஃபன்டச் OS ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, அரௌண்ட் நார்மல் தாங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ ஆவரேஜாக இந்த சிப்பை ரொம்ப புஷ் பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அட்லீஸ்ட் ஒரு குறைஞ்சபட்சம் ஸ்னாப்ட்ராகன் 662 கொடுத்துருக்கணும், இங்கே கொடுக்கல. ஸோ இங்கே நெகட்டிவாக இருக்குது. இப்போ இந்த ஃபோனை கேமராஸுக்கு வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா மாதிரி தெரிஞ்சாலுமே இங்கே டுவல் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 30 மெகாபிக்சல் பிரைமரி சென்சர் f2.2 ஆப்பர்ச்சரை கொடுத்துருக்காங்க. அடுத்து 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் f2.2 ஆப்பர்ச்சரை கொடுத்துருக்காங்க. இதே நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா 8 மெகாபிக்சல் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா சாம்பிள்ஸ் ஆட் பண்ணுறேன், இந்த கேமரா சாம்பிள்ஸை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேங்க, நம்மளுக்கு ஃபோட்டோ மூலம் 4x வரைக்கும் ஜூம் பண்ண முடியுது. ஸோ வீடியோவில் எவ்வளோ பார்த்தீங்கன்னா அதே 4x தான். ஸோ ஃபோட்டோ வீடியோ ரெண்டுலேயுமே நம்மளுக்கு 4x வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. முதல்ல பார்த்தோம்னா லைவ் ஃபோட்டோ, டைம் லேப்ஸ், அப்புறம் வேறு என்னக்குன்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் மூணும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது போக போர்ட்ரேட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் பேனரோமா கொடுத்துருக்காங்க. ஓகே, கேமரா சாம்பிள்ஸ் ஆட் பண்ணுறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து இந்த ஃபோனை பேட்டரின்னு வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒரு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பேட்டரியை பவர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வெறும் 10 வாட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. கூட மைக்ரோ USB போட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் ஸ்பீட் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப நேரத்துக்கு சார்ஜ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ நெகட்டிவான விஷயம் தான். கடைசி இந்த ஃபோனை ப்ரைஸ்ன்னு வந்தோம்னா ஸோ ஆக்சுவலான ப்ரைஸ் எனக்கு தெரியல. ஸோ தெரிஞ்சாலும் நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஸோ பாக்ஸ் ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஸோ ஒரு 13,990 பாக்ஸ் ப்ரைஸிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த ப்ரைஸிங் இந்த ஃபோன் ரொம்ப ஒர்த்தே கிடையாது. ஸோ தயவுசெய்து இந்த ஃபோன் யாரும் வாங்கிடாதீங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு ஒர்த் இல்லாத ஃபோன் தான் இது. ஓகே கேஸ், வீடியோட எண்டுக்கு வந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஃபோன் என்ன கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட், சுத்த வேஸ்ட் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ப்ரைஸ்க்கு ஃபுல் HD ப்ளஸ் பேனல் கிடைக்கல, ஸ்டோரேஜ் வேரியண்ட் அதிகமாக இல்லை, ப்ளஸ் கேமராஸும் கிடைக்கல, ப்ராசஸர் நல்ல ப்ராசஸர் இல்லை, பேட்டரி நல்ல பேட்டரி கொடுத்துருக்காங்க ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இல்லை, ப்ளஸ் டைப் சி போர்ட்டும் கிடையாது. ஸோ எதுவுமே இந்த ஃபோன் நல்லது கொடுக்கல கைஸ். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் இதாக கருத்து. ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா டோட்டலி வேஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க வச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.